ஸோ ஹலோ ஃபோக்ஸ், இந்த வீடியோ எதை பற்றினா ஹவு டு லுக் ரிச்சர் ஈவன் இஃப் யூ ஆர் புவர். இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட்டு 5 ஸ்டெப்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். இந்த 5 ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே போதும். ஈவன் இஃப் யூ ஆர் ரொம்ப நீங்கள் புவரான ஸ்டேஜ், நீங்கள் ஒரு மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் ஸ்டேஜில் இருந்தாலும் சரி, உங்களால் ரிச்சராக மாறவும் முடியும். அதாவது நாட் ஜஸ்ட் ரிச்சராக உங்களை காட்டிக்கிறத விட நீங்கள் உண்மையாலுமே ரிச்சராக மாற முடியும். இந்த 5 சிம்பிள் ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஹெல்த்து தான் உங்கள் ப்ரையாரிட்டி. இப்போ சப்போஸ் உங்கள் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஒரு இஷ்யூ வருது, உங்களால் ஒரு மணி ஸ்பெண்ட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு நல்ல ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஹெல்த் நல்லாயிருக்கும். அந்த ஹெல்த்தை வச்சு தான் உங்களால் ப்ராப்பராக ஏர்ன் பண்ண முடியும். அந்த ஏர்னிங்ஸை வச்சு தான் உங்களால் உங்கள் ஃபேமிலிக்கோ உங்கள் லவ்டு ஒன்ஸ்க்கோ உங்களால் அது மூலிமா ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் ஹெல்த்து தான். நீங்கள் ஃபிசிக்கலாகவும் ஆக்டிவாக இருக்கணும். டூ சம் எக்ஸசைஸ், அதாவது ஜாகிங், இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸசைஸில் நீங்கள் பண்ணலாம். அதோட மென்டல் பீஸ்க்காக மெடிடேஷன் பண்ணலாம். தென் ப்ராப்பரான ஸ்லீப்பு, இந்த ரெண்டுமே நீங்கள் பண்ணாலே போதும். ஓரளவுக்கு உங்களோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸை நீங்கள் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அதேமாதிரி உங்களோட மென்டல் பீஸையும் உங்களால் என்ஹான்ஸ் பண்ண முடியும். அந்த செகண்ட் ஒன், எக்ஸ்ப்ளோர் மோர். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், எக்ஸ்ப்ளோர் மோர்னு நான் சொல்லணும்னா இந்த கான்டெக்ஸ்ட்டே ஒரு மாதிரி புரியாத மாதிரி இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஷர்ட் வாங்க போகிறேன். இந்த ஷர்ட்டை எடுத்துக்கலாம். இந்த ஷர்ட் நான் ஒரு 700க்கு ஒரு கடையில் போய் நான் வாங்குறேன்னா, இதே ஷர்ட்டு, இதே மாடலு, இதே குவாலிட்டியில் எனக்கு 700ல் மட்டும் தான் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பிகாஸ் இதே மாதிரியான ஷர்ட்டு மேபி இதோட மாடல்ஸ் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். பட் இதே சேம் குவாலிட்டி, சேம் கலர், சேம் பேட்டர்னில் இல்லைனா கூட ஓரளவுக்கு இதே மாதிரி சிமிலரான ஷர்ட்ஸ் வந்து என்னால் 700டும் எடுக்க முடியும். அதேமாதிரி 600க்கும் எடுக்க முடியும், 500க்கும் எடுக்க முடியும், 400க்கும் எடுக்க முடியும். அண்ட் சம்டைம்ஸ் இஃப் யூ ஆர் லக்கி 300, 350 கூட எடுக்க முடியும். ஸோ இதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுது. அது என்னென்னா பேஷன்ஸுன்ற ஒரு விஷயம் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வெயிட் பண்ணி ஒரு நல்ல அஃபோர்டபுளான திங் வாங்க முடியும். இது வந்து உங்களுக்கு லாங் ரன்லையுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு சொல்லணும்னா, இப்போ வந்து என்னோடய பைக்கு வந்து பஞ்சர் ஆகுதுன்னு வைக்கலேன், அது வந்து ஒரு 1000 ருபீஸ் ஏதோ ஒன்று செலவு வைக்குது. ஸோ என்னால் டக்குன்னு அதில் போய் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இதே நான் இந்த மாதிரி காஸ்ட் கட்டிங் பண்ணிட்டு அதாவது எசென்ஷியலான திங்ஸ் வாங்குறதை விட்டு, இதெல்லாம் எசென்ஷியல், அந்தளவுக்கு எசென்ஷியல் கிடையாதுல்ல. ஒரு 1000 ருபீஸ், 1500 ருபீஸ்க்கு ஷர்ட் வாங்குறதுலாம் எசென்ஷியல் கிடையாதுல்ல. அந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா, உங்களால் சேவிங்ஸ் நிறைய பண்ண முடியும். அந்த சேவிங்ஸை வச்சு உங்களால் அர்ஜென்ட் டைமில் மணி ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியும். தேர்ட் ஒன், டோன்ட் ஷோ யுவர் எமோஷன்ஸ். இது வந்து நான் ரொம்ப 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 முக்கியமாக சொல்லுவேன் இந்த பாயிண்ட்டு. உங்களோட எமோஷன்ஸை ஒரு ப்ராட்காஸ்ட்டாக எல்லாருக்கும் காட்டுறாதீங்க. முக்கியமான இடங்கள் எதுனா உங்களோட ஆஃபீஸ், ஓகேங்களா, காலேஜஸ், மேபி ஐ திங்க் காலேஜஸ்லாம் கூட எமோஷன்ஸை காட்டுறதுனால எந்த ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வராது. பட் இன்கேஸ் நீங்கள் வந்து ஆஃபீஸில் இதை மட்டும் ஷோ பண்ணிட்டீங்கன்னு வைங்களேன், மேபி உங்களோட ஆங்கராக இருக்கலாம், ஆர் உங்களோட சேடாக இருக்கலாம், ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம், ஓவர் ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம். ஹாப்பினஸ் இருக்கலாம், தப்பு கிடையாது. பட் நீங்களே ஓவர் ஹாப்பினஸ்ஸாக நீங்கள் இருந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களோட கொலீக்ஸ் பார்க்குறவங்களே மேபி அவங்க வந்து அதால் நெகட்டிவாக அஃபெக்ட் ஆகலாம். அதேமாதிரி நெகட்டிவான இம்பேக்டும் அவங்களால உங்களுக்கு பண்ண முடியும். எந்த மாதிரினா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு நாள் நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு ரொம்ப ஹாப்பியாக போகிறீங்க. அதை நீங்கள் பார்க்குற ஒரு சில பேர் வந்து அதை நெகட்டிவாக எடுத்துக்கலாம். அதனால் அவங்க வந்து உங்களுக்கு அதிகமான டாஸ்க்ஸ் அன்றைக்கி கொடுத்து உங்களை அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக வீட்டுக்கு அனுப்பாதபடியும் அவங்களால பண்ண வைக்க முடியும். ஸோ இதை தான் சொல்ல வரேன். இதுதான் இந்த தேர்ட் பாயிண்ட். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். The fourth one is take care of what you have. ஸோ உங்கள்கிட்ட என்னென்ன விஷயம்லாம் இருக்குதோ அதை வந்து கொஞ்சம் நல்லா பத்திரமா பார்த்துக்கணும்னா சரி, ஓரளவுக்காச்சும் நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள், இதுக்கும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துடலாம். ஒரு பைக் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு பைக் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அதோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ், செகண்ட் சர்வீஸ் இதெல்லாம் முடிகிற வரைக்கும் நம்ம நல்லா பார்த்துப்போம். அதுக்கு ஒரு ஸ்க்ராட்ச் கூட ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லலாம் நினைப்போம். பட் நம்ம ஒரு 2 இயர்ஸ் ஆர் 2.5 இயர்ஸ், 3 இயர்ஸ்லாம் போயிட்டதுக்கப்புறம் அந்த பைக்கை நம்ம கண்டிக்கவே மாட்டோம். அதை சர்வீஸ் சென்டர் அவ்வளோ கொண்டு போக மாட்டோம். அதை வந்து ஒரு ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டோம், ஒரு பொருளாகவே நினைக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட்டு இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ரீசேலே பண்ணுறீங்க. இப்போ வந்து ஒரு பைக் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஒரு 4 இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அந்த பைக்கை வந்து இப்போ நீங்கள் 5 இயர்ஸ் கழிச்சு ஒரு ஸ்ட்ரகிளான ஒரு சிச்சுவேஷன், நீங்கள் அதை சேல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ சேல் பண்ணணும்னு நினைக்கும் போது அந்த பைக்கோட கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் தான் அதோட செல் ரேட் கூட ஓரளவுக்கான டீசெண்டான ரேட் கூட வரும். அப்படி இல்லாமல் நீங்கள் ரொம்ப மொக்கையாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா
அதுலேருந்து ஒன்றுமே ஒரு ரிட்டர்ன்ஸுமே எதிர்பார்க்க முடியாது. ஒரு பைக்கு 5 வருஷம் கழிச்சு விற்றாலும் சரி, 8 வருஷம் கழிச்சு விற்றாலும் சரி, 10 வருஷம் கழிச்சு விற்றாலும் சரி, அந்த பைக் வந்து அந்த பையரோட, அதாவது யார் அந்த பைக்கை வாங்க போகிறாங்களோ செகண்ட் ஹேண்டில், அவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நம்ம வந்து ஒரு மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த நம்ம கொடுத்தா தான் அவங்கக்கிட்டேருந்து அதிகமான ரிட்டர்ன்ஸை வந்து நம்மளால் ஜென்ரேட் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் ஃபேக்ட்டு. நீங்கள் வந்து கரெக்டான மெயின்டெனன்ஸ் நீங்கள் பண்ணி அந்த பைக்கை நீங்கள் செல் பண்ணுறீங்கன்னா, அந்த யார் பார்ட்டி வாங்குறாங்களோ அவங்கக்கிட்டேயும் நீங்கள் ஓரளவுக்கு கன்வின்சிங்கான ரேட்டை வந்து நீங்கள் நினச்ச ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ரேட்டு அப்படின்னா ஸ்லைட்டாக அதோட நெகோஷியேட் பண்ணி கூட நீங்கள் செல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ரொம்ப நீங்கள் ஒரு வாங்கின ஒரு ரேட்டாக இருக்கும். நீங்கள் வாங்கினது 2 lakhsக்கு வாங்கிக்கலாம். அவங்க வாங்குறது ஒரு 60,000 ஆர் 55, 50,000 அந்த மாதிரி நீங்கள் சேல் பண்ணால் எவ்வளோ ஒரு லாஸு. ஸோ அதனால் உங்கள்கிட்ட என்ன விஷயம் இருக்குதோ, ஒரு சிம்பிளான விஷயமா இருந்தாலும் சரி, ஜஸ்ட் ஒரு வாட்சாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் வந்து நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். நீங்கள் ஒரு ஷூஸ் வியர் பண்ணாலும் சரி, அதையும் நீங்கள் நல்லா டேக் கேர் பண்ணிக்கணும். இதுதான் 4th பாயிண்ட்டு. ஸோ இதை நம்ம டே டு டே லைஃப்பில் ரொம்ப ஈஸியாகவே நம்ம பண்ணிக்கலாம். பட் நம்ம சின்ன சின்ன விஷயமா மிஸ் பண்ணுறதுனால மேபி இதெல்லாம் நம்ம மறந்துருக்கலாம். ஓகேங்களா? ஸோ பட் இதெல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு சின்ன சின்ன விஷயந்தான். சின்ன சின்ன ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வச்சாலே போதும். இதெல்லாம் நம்ம ஈஸியாக பண்ணலாம். தென் தி லாஸ்ட் ஒன், தி ஃபைனல் திங், தி 5th பாயிண்ட், ப்ரொவைட் வேல்யூஸ் டு பீப்புள் அண்ட் மேக் மணி அவுட் ஆஃப் இட். நீங்கள் வந்து ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியுது. இப்போ வந்து எனக்கு நல்லா என்ன சொல்கிறது, எனக்கு என்ன சொல்லலாம், எனக்கு என்ன தெரியும் ஃபஸ்ட்டு 2000 years later. லெட்ஸ் சே ஃபார் அன் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ஒரு கோடிங் தெரியுதுன்னு வச்சுப்போம். ஸோ அந்த கோடிங் தெரியுது, நான் இதை வந்து நிறைய பேருக்கு ஃப்ரீயாக சொல்லித்தரேன் அப்படின்னு வச்சுப்போமே. ஃப்ரீயாக சொல்லித்தரதுனால அவங்களுக்கு பிரயோஜனம் இருக்குது. பட் அவங்கள மூலிமா நம்மளுக்கு பிரயோஜனம் தான். எப்பயுமே 2 பார்ட்டிஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஈக்குவல் பெனிஃபிட்ஸ் இருக்கணும். ஓகேங்களா? அந்த வேல்யூவை வந்து ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும், அந்த வேல்யூவை வந்து கன்சியூம் பண்ணுறவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கணும். அப்போ தான் ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பே மெயின்டைன் ஆகும். ஒரு ஸ்கில்ஸ் நீங்கள் ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு பரவாயில்ல, அந்த ஸ்கில் வந்து நிறைய பேருக்கு வேல்யூபுளாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கில்ஸாக நீங்கள் கற்றுக்கணும். ஸோ அந்த மாதிரி ஸ்கில்ஸை நீங்கள் வேல்யூவாக ப்ரொவைட் பண்ணும்போது தான் மற்றவங்க அதை கன்சியூம் பண்ணி அது வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கிட்டால் உங்களால் அது மூலிமா மணி ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் அந்த லாஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த 5 things நீங்கள் கண்டினியூஸாக பண்ணாலே போதும், உங்களால் ஒரு ரிச்சர் லெவலுக்கு கண்டிப்பாக போயிட முடியும். ஸோ அதாவது ரிச்சராக லுக் பண்ணுறது வேறு, ரிச்சராக இருக்கிறது வேறு. ஸோ நான் வந்து 2த்தையுமே தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது இல்லாத வேறு பாயிண்ட்ஸ் எதனா இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாஸ் ஓப்பன் டு த கமெண்ட் செக்ஷன்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.